ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி நம்ம சாரீஸ் எது வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஃபேன்சியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் நம்ம சாரீஸ் வேர் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா எப்படி சொன்ன மாதிரி லைட் வெயிட் சாரீ இதுதான். எல்லாருக்குமே பிடிச்சது ஒரு ப்ளூ, இந்த ஸ்கை ப்ளூவோட சேர்ந்தது. இந்த ப்ளூ எல்லாருக்குமே ஃபேவரட்னு சொல்லலாம். அண்டு இந்த இதில் கோல்டன் பார்டர் வந்திருக்கும், காப்பர் பார்டர் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் வேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்டு நிறைய பேருமே எப்படி சாரீஸில் அடிக்ட் ஆனீங்க, சாரீஸ் எந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் வேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் எல்லாமே ஜீன்ஸு அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. நீங்கள் எப்படி இந்த சாரீஸில் ட்ரெண்ட் ஆனீங்க, அதாவது பிடிச்சி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி என்னோடய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு நார்மலாக நம்ம என்ன வேணாலும் நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் இந்த மாதிரி வேணாலும் வரலாம். ட்ரெடிஷ்னல் இந்த காலகட்டத்துக்கு நம்ம வரலாம். பட் ஆனால் சேரீயோட லுக்குக்கு எந்த ஒரு இதுவுமே ஈடாக முடியாது. நம்ம ஒரு சேரீ லுக்கில் நம்ம சேரீ கட்டிட்டு ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கிற இடத்துல அந்த ஒரு லுக்குக்கும் நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போய் நின்ற லுக்குக்கும் எப்படி அப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும். ஆனால் சாரியில் இருக்க லுக்கு நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக நமக்கு எடுத்துக்கிட்டோம். சாரீ கட்டுவோம், அதுக்கு ப்ளவுஸ் போடுவோம், மேட்சிங் இது இல்லை கான்ட்ராஸ்ட்டாக, அதுக்கு மேட்சாக ஜுவல்ஸு, அதுக்கு மேட்சாக அது கோல்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஏரிங், வளையல் எல்லாமே, பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம வேர் பண்ணி பூ எல்லாமே வச்சு பண்ணும்போது அது சூப்பராக இருக்குது. பட் ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நம்ம ஒரு ஜீன்ஸ்னால் ஜீன்ஸ் போடுவோம், அதுக்கு நம்ம தலையை நல்லா பின்னி போட்டு பூ வச்சு வைக்க முடியாது. வளையல் அந்தளவுக்கு போட முடியாது, நிறைய நகை போட முடியாது. அப்போ அதில் அது கிடைக்காது. ஆனால் நம்மளோட இந்த சாரீ லுக்கில் இதை நான் வெறும் அந்த தாலி இது மட்டும் போட்டிருக்கேன்னா அந்த மாதிரியுமே வரலாம். அந்த மாதிரி லுக்லையுமே நம்ம பண்ணலாம். சரிங்களா? இது என்ன, நம்ம வெறும் சாரீ மட்டும் கட்டி ஒரு செயின் மட்டும் போட்டாலுமே அழகாக இருக்கும், ஒரு பேங்கிள் மட்டும் போட்டாலும் அழகாக இருக்கும். நிறைய பேங்கிள் போட்டு நிறைய ஜுவல்ஸ் போட்டாலும் செம்மையாக இருக்கும். நிறைய பூ வச்சாலும் அழகாக இருக்கும். பூ வைக்காமல் ஃப்ரீ ஹேர் விட்டாலும் அழகாக இருக்கும். சாரீக்கு அந்த ஒரு லுக் இருக்குது. சரிங்களா? சாரீக்கு அந்த நார்மலாகவே அந்த ஒரு லுக் இருக்குது. நம்ம ஒல்லியாக தான் இருக்கணும், ஃபேட்டாக தான் இருக்கணும், இந்த குண்டா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே காம்ப்ளிமெண்ட் கிடையவே கிடையாது. இதை நம்ம எப்படி பண்ணாலுமே இது சூட்டபுளாக நமக்கு ஏற்ற மாதிரி இதை அழகாக ஸ்டிச் பண்ணி நம்ம சூப்பராக கட்டலாம். அது இப்போ உள்ள ட்ரெடிஷ்னலான காலத்தில் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியும் உங்களுக்கே. அதனால் சாரீ உண்மையிலே கம்ஃபர்டபுள் தான். சரிங்களா? அதனால் சாரீ வேர் பண்ணி பாருங்கள், சூப்பராக செம்மையாகவும் இருக்கும். அதனால் இது மாதிரி கேள்வி கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். என் சாரீஸ் எப்படி வேர் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஆல். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள்.